மகாநதி சீரியலை விட்டு நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் திடீர்னு விலகி இருக்க செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்க சீரியலை ஏன் இப்போ நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் விலகினாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இப்போ திவ்யாவே சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நடிகை திவ்யா கணேஷ் சன் டிவில சுமங்கலி அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் சீரியலுக்கு அடுத்து பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் விஜய் டிவில பாகியலட்சுமி அப்படிங்கிற சீரியல்ல தான் அவங்க ரொம்பவே பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவில மகாநதி சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோயினா நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு யார்கிட்டயுமே சொல்லாம விலகிட்டாங்க. இந்த சீரியல் பிரைம் டைம்ல டிஆர்பில நல்லா போக நடிகை திவ்யா கணேஷும் ஒரு காரணம். ஆனா இப்போ அவங்க சீரியலை விட்டு விலகி இருக்கிறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில இத பத்தி நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமா அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல நான் டெங்குவால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கேன், அதனால என்னால இப்போ மகாநதி ஷூட்டிங்க்கு போக முடியல. எனக்கு நல்லாவே புரியுது என்னோட கேரக்டரை எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த டைம்ல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த கங்கா கேரக்டர்ல தொடர்ந்து நடிக்க முடியாம போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துல நான் விலகினதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை திவ்யாவை மகாநதி சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.